Hello friends, welcome back to our channel Smart Stitch Fashion. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கிற ப்ரூச் கிட்ட பற்றின டீட்டெயில்ஸ், அதில் என்னென்ன பொருள் இருக்கும், அதோட ரேட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற பெரிய டவுட் என்னென்னா, இந்த கிட் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் உங்கள் நியர்பை ஷாப்பில் இப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரூச் கிட்டுக்கும் ப்ரூச் கிளாஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ப்ரூச் கிட்டில் இருக்கிற எல்லா திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த கிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வரிசையாக பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறதுன்னு தெரியாது. அதே மாதிரி நியர்பை ஷாப்பில் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நியர்பை ஷாப்பில் கிடைக்கும் அல்லது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட தான் கிட்டு வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்களே உங்களுக்கு ஓனாக கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்பினீங்கன்னா உங்கள் பாடி மெஷர்மெண்ட்லேயே அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லரிங் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கோம். வெறும் 100 rupees பேமெண்ட்டில் கிளாஸ் நடக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆரி கிளாஸுமே வெறும் 200 rupeesல சொல்லிக் கொடுக்குறோம். பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மெட்டீரியல் கிட்டில் இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. நெட் கிளாத்து இந்த மாதிரி 2 கலரில் நெட் கிளாத் வச்சுருக்குறோம். வெல்வெட் கிளாத் 2 கலரில் வச்சுருக்குறோம். ஒரு பேப்பர் கேன்வாஸ் வச்சுருக்கோம். லைனிங் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஃப்ரேம் வச்சுருக்குறோம். குட்டியாக ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஃபோம் ஷீட் 2 டைப்பாக வச்சுருக்கோம். கிளிட்டர் இருக்கிறது ஒரு பீஸ், கிளிட்டர் இல்லாதது வச்சுருக்குறோம். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிளிட்டர் இல்லாதது இருக்காது, அவங்களுக்கு 2 கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி OHP ஷீட் வச்சுருக்குறோம் உள்ளே. இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு நம்ம ஃப்ளாரெல்லாம் மேக் பண்ணுறதுக்கான வயர், அது ஒரு 10 பீஸ் வச்சுருக்கோம். 5 பீஸ் கோல்டன், 5 பீஸ் சில்வர், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா பிரேஸ்லெட் மேக் பண்ணுற அந்த ட்வைனு, டியாரா மேக் பண்ணுற அந்த ட்வைன், 2மே நம்ம வச்சுருக்கோம். கியர் ஒயர். அடுத்தது ஹேர் ஆக்சசரிஸ் மேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டியாக ஒரு லேஸ், குட்டியாக கேன் பட்டி, அதுக்கப்புறம் கிளிப்பு செட்டு வச்சுருக்கோம். இந்த கிளிப் செட்டில் 2 சென்டர் கிளிப் இருக்கும், 2 அலிகேட்டர் கிளிப் பெருசு சின்னதாக அந்த மாதிரி இருக்கும். ஒரு ப்ரூச் பின் இருக்கும். நீடில் செட்டு, B7000 க்ளூ 50 ml, 2 ரீத் வச்சுருக்கோம். நம்மகிட்ட நீங்கள் ப்ரூச் கிட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் பொருள் இருக்கும். இது வரைக்கும் 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை பீடு, ஒரு ஹார்ட்டின் பீடு. இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 15 பேருக்கு சென்ட் பண்ண வேண்டிய இருக்குது. அதுக்கு 1-2 பொருள் என்கிட்ட இல்லை. அந்த பொருள் வந்ததோடய நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சென்ட் பண்ண மறுநாளே கிடச்சிடுச்சு. உங்களுக்குமே நான் மண்டே சென்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பே பண்ண எல்லாருக்குமே டியூஸ்டே உங்கள் கையில் கிடச்சிரும். நம்ம கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஆர்கன்ஸா ரிப்பன் 2 கலரில் வச்சுருக்கோம், கோல்டன், பர்பிள். அதுக்கப்புறமா 1 inch ஆர்கன்ஸா ரிப்பன். அதுக்கப்புறம் சாட்டின் ரிப்பனில் 1/2 inch ஒரு 3 பீஸ், 1 inch ரிப்பனில் சாட்டின் ரிப்பனில் 3 பீஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங் கிளாத் இந்த மாதிரி 3 பீஸ் வச்சுருக்கோம். சாட்டின் ரிப்பனில் 1/4 inch ரிப்பனும் ஒரு 2 பீஸ் வச்சுருக்கோம். நான் இன்ச்சஸில் அளவு சொல்கிறது எல்லாமே ரிப்பனோட விட்த்து. இந்த மாதிரி 3 மீட்டர் அளவில் ஸ்டோன் செயின், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷெல்லு, கிளாஸ் ஃபினிஷிங்கில் 2 கலர், லாங் டியூப் பீடு, இதை ரூலர் பீடுன்னு சொல்லுவாங்க, இது ஒன்று இருக்குது. நிறைய கடைகளில் ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டால் கடையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு போய் காட்டினீங்கன்னா அவங்க கடையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஷெல்ஸு, அது கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்க ஷெல்ஸு, கூடவே கொஞ்சம் குட்டி ஃப்ளார்ஸ் இருக்குது. இப்போ பார்க்குறது ஒயிட் பேர்ல், 8 mm ஒயிட் பேர்லும் 4 mm ஒயிட் பேர்லும். அதுக்கப்புறம் ரைஸ் பீடு, அதுக்கு முன்னால் ஒரு மைக்ரோ பீடு வச்சுருந்தோம். வீட் பீடில் ரெயின் ட்ராப் ஷேப்பில் இந்த மாதிரி கூட
உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் வெளியே வாங்குறீங்கன்னா இதே பீடு தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இதுக்கு இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வாங்குகிற கடையில் என்ன இருக்கோ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீடு, ஒரு கட் பீடு, ஒரு கிறிஸ்டல் பீடு, இந்த மாதிரி ஃப்ளார் சீக்வன்ஸ் 2 கலர், கிளாஸ் ஃபினிஷிங்கில், மேட் ஃபினிஷிங்கில் மிக்சட் கலர் ஒன்று வச்சுருக்கோம். இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன சீக்வன்ஸ் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இது ஐ ஷேப்பில் இருக்கிற சீக்வன்ஸ். இதுலேயும் கிளாஸ் ஃபினிஷிங்கில் 2, மேட் ஃபினிஷிங்கில் மிக்சட் கலர் ஒன்று வச்சுருக்குறோம். நம்ம கிட்டில் இருக்கிற இதே மாதிரி தான் வாங்கணும், எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இது சைடு ஹோல் சீக்வன்ஸ். இதுலேயும் கிளாஸ் ஃபினிஷிங்கில் 2, மேட் ஃபினிஷிங்கில் 1 வச்சுருக்குறோம். இந்த மாதிரி செல்ஸில் மேட் ஃபினிஷிங்கும் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது கிளாஸ் ஃபினிஷிங், செகண்ட் பார்க்குறது மேட் ஃபினிஷிங். நம்ம கிட்டில் 2மே இருக்கும். இந்த மாதிரி டேப்லெட் பீடில் இதில் ஹேங்கிங் இருக்கிறதும் உண்டு, ஹேங்கிங் இல்லாததும் உண்டு. நான் ஹேங்கிங் உள்ளதும் ஹேங்கிங் இல்லாததும் 2மே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபைனலாக கிளிப் ஸ்டோன் ஒரு 3 கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கிறேன். 2 ஃப்ளார் பீடு மாதிரி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளார் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளார் பீடு, பெட்டல்ஸு, லீஃபு பீடு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம கிட்டில் இதுதான் இருக்குது. அதே மாதிரி சீக்வன்ஸ் 2 கலர் இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளாரும் நம்ம கொடுத்துருக்குறோம். சுகர் பீடு, போலன், எம்ப்ராய்டரி த்ரெட்டு 5 பீஸ் வச்சுருக்குறோம். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டர் வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் கிட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கிட்டோட ப்ரைஸ் 1300. நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜும் இதோடய சேர்த்தே 1300 தான். அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற ஷிப்பிங் சார்ஜில் ஒரு 100 ருபீஸ் மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இதில் இருக்கிற கொஞ்சம் பொருள் என்கிட்ட இருக்குது, ரிமைனிங் பொருள் மட்டும் எனக்கு தேவை அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது எந்த பொருள் அல்லது உங்களுக்கு தேவைப்படுறது எந்த பொருள் அப்படின்னு இந்த வீடியோவிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருளுக்கான ப்ரைஸை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்கள் அதை பே பண்ணி உங்களுக்கு தேவையான கிட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். மறுபடியும் நான் இதே தான் சொல்கிறேன். உங்களுக்கு கிட்டு நம்மகிட்ட வாங்குறவங்க மட்டும்தான் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமே கிடையாது. நியர்பை ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மெட்டீரியல் கிட் என்ன ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரீச் ஆனதுக்கு அப்புறமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கிளாஸ் டிலே பண்ணிகிட்ருக்கோம். அது வரைக்கும் இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.